வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ் அப்படின்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். டேபிள்ஸ்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்கும். ஸோ, நம்ம அத ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெறைய டேட்டா இருக்கு. இத நான் பேஜினேட் பண்ணி காட்டணும்னா, ஒரு டேபிளுக்கு 10, 10 நெக்ஸ்ட் டேபிளுக்கு 10, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 10 அப்படின்னு பேஜினேஷன் பண்றதுக்கு இது மாரி இதுக்கெல்லாம் நெறைய டேட்டா இருக்கிறத நம்ம பேஜினேட் பண்ணி காமிக்கிறதுக்குலாம் இந்த மாரி டேபிள்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு கோட்லேயே போய் பார்த்துருவோம். இப்போ நான் டேபிள்ன்றத ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ டேபிள்ன்றது தான் கண்டெய்னர் மாதிரி அப்படி திங்க் பண்ணிக்கோங்க. டிஆர்னா என்னன்னா டேபிள் ரோன்னு அர்த்தம். இப்போ நான் இது சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ டிஹெச்னா டேபிள் ஹெட்டர்னு அர்த்தம். நான் இங்கே உள்ளே போயிட்டு இங்கே கம்பெனின்றது சும்மா கொடுக்குறேன். நான் இதே மாதிரி இன்னொரு டேபிள் ஹெட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதில் நான் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த டேபிள் ரோ க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறேன். நான் திருப்பி ஒரு டேபிள் ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் ஹெட்டர் இருக்குல்ல, இந்த ஹெட்டர்ன்றது நீங்கள் இப்படி நான் விஷுவலாக காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அடுத்த டேபிள் டேட்டா போட்டுருவோம். டேபிள் டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி கோட் வித் அஸ்வின்னே சும்மா கொடுத்துட்றேன். ஸோ கண்ட்ரி ஆப்வியஸ்லி நம்ம இந்தியா. ஸோ டிடி போட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன செக் பண்ணுறேன்னா, டேபிள் ரோ முடிஞ்சிருக்கா, டேபிள் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆயிருக்குன்றத போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இப்படி ஒரே மாதிரி கிளம்ஸியாக இருக்கா. ஸோ இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஸ்டைல் எதுவுமே பண்ணல. டேபிளில் நீங்கள் வித்து ப்ளஸ் நீங்கள் பார்டர் அந்த மாதிரி நிறையா ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ பேசிக்காக உள்ள ஸ்டைலிங்கை காட்டுறேன். ஸோ வித் அண்ட் பார்டர் கொடுக்குறேன். நான் 1px சாலிட் பிளாக் கொடுக்குறேன். கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரௌசரில் என்ன ரெண்டாவதுன்னு இப்போ போய் பார்ப்போம். பார்த்தீங்களா ஃபுல்லும் இதுவாகிடுச்சா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வெறும் டேபிள் ஹெட்டர் இதில் மட்டும் டேபிளில் மட்டும் தான் ஸ்டைல் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் இப்போ டேபிள் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடம் மட்டும் ப்ரௌசர் போய் கட்டுறேன். இப்போ இந்த இது மட்டும் உங்களுக்கு பெருசாக வரணும், அப்படி இல்லை சின்னதாக வரணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, நீங்கள் அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கால் ஸ்பேன் 2 இஸ் ஈக்குவல் கொடுத்துட்றேன். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்த எடுத்துக்கிச்சு. 2 இடத்துக்கு உண்டானது. அதனால தான் கோட் வித் அஸ்வின் இந்தியா ரெண்டுமே சேமாக வந்துச்சு. இப்போ நம்ம இந்த கால் ஸ்பேனை தூக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் அது தனித்தனியாக இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா தனித்தனியாக ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ரோ ஸ்பேனுன்னு இருக்குது. ரோ ஸ்பேனும் நீங்கள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரோவில் கண்ட்ரோல் பண்ணணும்னா காலமில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் கிடையாது. ரோலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா கம்பெனி தனியாக வந்துருச்சு. கண்ட்ரி அப்புறம் இந்தியா, கோட் வித் அஸ்வின் இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே காலம் குரூப்னு ஒன்று இருக்குது. காலம் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டர் எடுத்துப்போமே. கேலண்டரில் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே விருப்பான நாள். இப்போ நம்ம அதுக்கு வேறு கலரில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ரெட் கலரில் கொடுக்குறோம். வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஓகே வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு ஒரு மாதிரி எல்லோவில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துப்போம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே சும்மா ஜாலியாக இருக்கிற நாள். அதுக்கு நம்ம அப்படியே பிளாங்காக ஒயிட்லேயே விட்டுறலாம் அப்படின்னா நம்ம ஒயிட்லேயே விட்டுக்கலாம். இந்த மாதிரி காலம் குரூப்புன்றது நீங்கள் இந்த 2 ஹெட்டர் இந்த 2 டிடி இருக்குல்ல, அதை நீங்கள் குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் காலம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலம் குரூப்போட வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை மேக் பண்ணுறேன். காலம் குரூப் பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.